அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 61வது சூத்திரம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது இன்பத்தை நாடுவது பற்று. சில பொருட்கள் நமக்கு இன்பம் அளிப்பதாய் தெரிகிறது. நம்முடைய மனம் ஒரு பிரவாகமாய் அவற்றை நோக்கி ஓடுகிறது. இன்ப மையத்தை நோக்கி ஓடும் மனப்பிரவாகமே பற்று என்பது. சமயத்தில் சில புதிய பொருட்களின் மீது நமக்கு பற்று வந்து விடுகிறது. காரணம், அதில் ஏதேனும் புதிய இன்பம் இருக்குமோ என்ற எண்ணம்தான். இப்போ என்னென்னா, இன்பத்தை நாடுவதும் ஒரு பற்று தான். இப்போ தீய ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. இது உடல் நலத்திற்கு கொஞ்சம் ஒரு தீங்கான செயலாகவும் தான் அது கருதப்படுகிறது. யோக மார்க்கத்தில் டீயும் காஃபியும் தவிர்க்கணுங்கிறது தான். நீங்கள் யோகா செய்யும்போது சரிங்களா, யோகாவை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓகேங்களா. அடுத்து இந்த உணர்வும் இந்த உணரப்படும் பொருளும் தான் இங்கே கணக்கு. இப்போ நம்ம உணர்கிறோம், அந்த உணர்வும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கையின் ஒரு சாராம்சமாகவும் விளங்குகிறது. நம்ம ஒரு செயல்லேருந்து ஒன்று நம்ம உணர்கிறோம், அந்த செயலை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுறோம், உணர்த்துகிறோம். இப்படி இருங்க, இப்படி போங்கன்னு உணர்த்துகிறோம். இதுதான் இந்த வாழ்க்கையின் மிகவும் ஒரு தத்துவமான ஒன்று உணர்வும் உணர்த்துவதும் தான். சரிங்களா. அதனால் இந்த இன்பத்தை நாடுவதும், இன்பத்தின் மூலம் துன்பத்தை நாடுறோம், துன்பத்தின் மூலம் இன்பத்தை நாடுறோம். இந்த 2 கேட்டகரியிலேயும் தான் இருக்குது. என்னது, இன்பத்தின் மூலம் துன்பத்தை நாடுகிறோம், துன்பத்தின் மூலம் இன்பத்தை நாடுகிறோம். இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லுவோம். இது நீங்கள் நடுநிலை தன்மையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டும் ஈவனாக ஆகிவிடும். அதான் நடுவில் உள்ளானே அப்படிங்கிற ஒரு இது வரும். அதான் சரின்ட்டு அதான் இந்த சாப்டரில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.